ஓகே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ நம்ம எக்ஸர்சைஸ் 5.4ல 7த் கொஸ்டின டேக்கிள் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி நான் லாஸ்ட் வீடியோல என்ன பார்த்தோம்னு சொல்லிடுறேன். ஸோ லாஸ்ட் வீடியோல நம்ம இதான் பார்த்தோம். ஸோ 6த் கொஸ்டின் ஃப்ரம் எக்ஸர்சைஸ் 5.4 கம்ப்ளீட்டா முடிச்சிட்டோம் லாஸ்ட் வீடியோல. ஸோ அந்த வீடியோ பார்க்கலன்னா, அந்த வீடியோ பார்த்துட்டு இன்னைக்கு வீடியோக்கு வாங்க. ஸோ இன்னைக்கு வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ 7th கொஸ்டின். Yasmin of class 6 was given a task to count the number of books which are biographies in her school library. The information collected by her is represented as follows. ஓகே, இந்த இன்ஃபர்மேஷனை இன்டர்பிரட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம இந்த கீயை மட்டும் படிச்சிடலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 4 கலர்டு புக்ஸ் இருக்கு விச் ரெப்ரசன்ஸ் 20 புக்ஸ். 4 கலர்டு புக் வந்து ஸோ 4 கலர்டு புக்ஸ் ரெப்ரசன்ஸ் 20 புக்ஸ். வேற வேற கலர்ல இருக்குல்ல உங்களுக்கு புக் பார்த்தீங்கன்னா வேற வேற கலர் ரெப்ரசன்ஸ் 20 புக்ஸ். இப்போ இப்போ ரெண்டு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ 2 கலர்டு புக்ஸ்னா என்ன வரும்? ஏன்னா இங்கே 3 டிஃப்ரெண்ட் இமேஜஸ் இருக்கு. இது ஒன் டைப் ஆஃப் இமேஜ், இது இன்னொரு டைப் ஆஃப் இமேஜ், அப்புறம் இது இன்னொரு டைப் ஆஃப் இமேஜ். இதில் பார்த்தீங்கன்னா 4 கலர்ட் புக் இருக்கு, இதில் 2 கலர்ட் புக் இருக்கு, இல்லை வெறும் ஒரு கலர் புக் தான் இருக்கு, வெறும் ஆரஞ்சு கலர்ல ஒரு புக் இருக்காங்க. ஸோ 4 கலர்டு புக் வந்து 20 புக்ஸ்னா 2 கலர்ட் புக்ஸ் எவ்வளோ வரும்? ஸோ அது கீழே இருக்கேன். ஸோ 4 கலர்டு புக்ஸ்னா 4 கலர்டு புக்ஸ் ரெப்ரசன்ஸ் 20 புக்ஸ்னா 4 கலர்ட் புக்ஸ் கரஸ்பாண்ட்ஸ் டு 20 புக்ஸ். 20 புக்ஸ் ஓகேவா? இப்போ 2 கலர்ட் புக்ஸ் எவ்வளோ வரும்? ஸோ 2 கலர்டு புக்ஸ் எவ்வளோ வரும்னு கேட்குறான். எவ்வளோ வரும்னு நீங்கள் கண்டுபிடிக்கணும் பேசிக்கா. ஸோ என்ன பண்ணணும்னா இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனும் செகண்ட் ஈக்குவேஷனும் டைரக்ட் ப்ரொபோர்ஷனில் இருக்குது, அதாவது சேம் ப்ரொபோர்ஷனில் இருக்குது பேசிக்கா. ஸோ இதை கன்வெர்ட் பண்ணணும்னா 4 கலர்ட் புக்ஸை 2 கலர்ட் புக்ஸாக கன்வெர்ட் பண்ணணும். நீங்கள் டிவைடட் பை 2 போடணும். அதே சமயத்தில் இங்கேயும் டிவைடட் பை 2 போடணும். அப்போ தான் இந்த சப்போஸ் லைக் இந்த ஈக்குவேஷனும் இந்த ஸ்டஃபையும் நீங்கள் டிவைட் பை 2 போடணும். இப்போதான் இந்த ஒரிஜினல் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் பேலன்ஸ் தான் இருக்கும். இந்த ரெண்டு பக்கமும் டிவைட் பை 2 போடணும். ஒரு ஈக்குவேஷனை நீங்கள் எப்படி மேனிபுலேட் பண்ணணுன்றது பேசிக் ஸ்டஃபாக தான், பேசிக் ஐடியாவே அதான். ஒரு லெட்ஸே 2x ஈக்குவல் டு 10னா ரெண்டு பக்கமும் நீங்கள் டிவைட் பை 2 போடணும். இங்கே மட்டும் டிவைட் பை 2 போட்டு இங்கே டிவைட் பை 2 போடணும்னா ஈக்குவேஷனே மாறிடும். அதான் பேசிக் ஐடியா ஆஃப் ஈக்குவேஷன். நான் அது பழைய வீடியோஸில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஹவு டு சால்வ் வெரி சிம்பிள் ஈக்குவேஷன்ஸ் நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். ஸோ இப்போ ரெண்டு பக்கமும் நீங்கள் டிவைட் பை 2 போட்டிங்கன்னா உங்களுக்கு 2 கலர்ட் புக்ஸோட வேல்யூ தெரிஞ்சிடும். ஸோ 20 புக்ஸ் டிவைட் பை 2னா 10 புக்ஸ்னு வரும். ஸோ 2 கலர்ட் புக்ஸோட வேல்யூ பார்த்தீங்கன்னா கீ வச்சு அதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 10 புக்ஸ்னு வரும். ஸோ இதான் அதோட வேல்யூ. அதே மாதிரி 1 கலர்டு புக்கோட வேல்யூ பார்த்தீங்கன்னா மறுபடியும் டிவைட் பை 2 பண்ணணும். இந்த செகண்ட் ஈக்குவேஷனை நீங்கள் டிவைட் பை 2 போட்டிங்கன்னா உங்களுக்கு 1 கலர்ட் புக்கோட வேல்யூ கிடைச்சோம். இந்த பக்கமும் டிவைட் பை 2 பண்ணணும். ஏன்னா இந்த செகண்ட் ஈக்குவேஷன் பேலன்ஸ் தான் இருக்கணும், இந்த ஈக்குவேஷன் பேலன்ஸ் தான் இருக்கணும். இப்போதான் உங்களுக்கு 1 கலர்டு புக்கோட வேல்யூ கிடைக்கும். ஸோ 1 கலர்ட் புக்கோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 10 books divided by 2 which is nothing but 5 books. So 5 books இதான் 1 colored bookோட வேல்யூ. அவ்வளோதான். ஸோ ஒன்ஸ் இந்த இன்ஃபர்மேஷன்லாம் கிடச்சிருச்சுன்னா நீங்கள் டேரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். எவ்வளோ புக்ஸ் வந்து இந்த மேத்தமெட்டிஷியன்ஸ் படிக்கிறாங்க, சயின்டிஸ்ட் படிக்கிறாங்க, நாவலிஸ்ட் படிக்கிறாங்க, ஸ்போர்ட்ஸ் பர்சன் படிக்கிறாங்க, பொலிட்டிஷியன்ஸ் படிக்கிறாங்க, எவ்வளோ பயோகிராஃபிஸ் இருக்கு அவங்க அந்தந்த டாப்பிக்கில் பேசிக்காக அந்த மாதிரி சொல்கிறாங்க. படிக்கிறாங்க கூட இல்லை. இதில் என்ன கேட்டிருங்கன்னா கவுண்ட் த நம்பர் ஆஃப் புக்ஸ் விச் ஆர் பயோகிராஃபிஸ் இன் ஹர் ஸ்கூல் லைப்ரரி. ஸோ எத்தனை மேத்தமெட்டிஷியன் பற்றின பயோகிராஃபிஸ் இருக்கு, மேத்தமெட்டிஷியன்ஸ் பத்தின பயோகிராஃபி இருக்கு, எத்தனை சயின்டிஸ்ட் பத்தின பயோகிராஃபி இருக்கு, எத்தனை நாவலிஸ்ட் பத்தின பயோகிராஃபி இருக்கு, எத்தனை ஸ்போர்ட்ஸ் பர்சன் பத்தின பயோகிராஃபி இருக்கு, அப்புறம் எத்தனை பொலிட்டீஷியன்ஸ் பத்தின பயோகிராஃபி இருக்கு. இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா ஒன்ஸ் எல்லா இன்ஃபர்மேஷன் நீங்க இதில் போட்டீங்கன்னா நீங்க இந்த கொஸ்டின்ஸ்லாம் சால்வ் பண்ணிடலாம். ஸோ இப்போ நம்ம இன்ஃபர்மேஷன் தான் போட போறோம், இதில் இன்புட் கொடுக்க போறோம். ஸோ 4 புக்ஸ் ரெப்ரசன்ஸ் 20, 2 புக்ஸ் ரெப்ரசன்ஸ் என்ன கொடுத்துருக்கோம் 10. ஸோ இதான். ஸோ 20 + 10 இது வந்து 20, இது 10. ஸோ 20 + 10 பார்த்தீங்கன்னா 30 புக்ஸ். இது 30, இது வெறும் 20 தான். இந்த மாதிரி இருந்தால் 20 தான். ஸோ இது வெறும் 20. இப்போ இது பார்த்தீங்கன்னா இது ஒரு 20, இது ஒரு 20, இது ஒரு 10. ஸோ 20 + 20 + 10, 20 + 20 40, 40 + 10 50 வரும். ஸோ 50 புக்ஸ் வரும் இதில் நாவலிஸ்டோட பயோகிராஃபிஸ். இப்போ ஸ்போர்ட்ஸ் பர்சன் பார்த்தீங்கன்னா இது ஒரு 20, இது ஒரு 5 தான் வரும். ஏன்னா நம்ம கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம் ஏற்கனவே. இந்த 1 கலர் புக்கோட வேல்யூ வந்து 5 புக்ஸ்னு அர்த்தம். வெறும் ஒரே ஒரு ஆரஞ்சு கலர் புக் இருக்கு. ஸோ அதோட வேல்யூ வந்து 5 புக்ஸ். கீ வச்சு பார்த்தா இந்த கீயை யூஸ் பண்ணி தான் நம்ம இதெல்லாம் கண்டுபிடிக்கணும், வேல்யூலாம் கண்டுபிடிக்கணும். ஸோ இது ஸ்போர்ட்ஸ் பர்சன் பற்றின பயோகிராஃபிஸ் பார்த்தீங்கன்னா 25 புக்ஸ் இருக்கு. இப்போ பொலிட்டீஷியனோட பயோகிராஃபி பார்த்தீங்கன்னா 4 புக்கு, இங்கே 3 புக்குன்னு கொடுத்துருக்கான். ஓகே, இப்போ என்ன பண்ணணும்னா ஒரு புக்கோட வேல்யூ நம்ம 5ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம், ஒரு கலர்ட் புக்கோட வேல்யூ 5. இப்போ 3 கலர்ட் புக்கோட வேல்யூ எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும், அவ்வளோதான். ஸோ 3 கலர்ட் புக்கோட வேல்யூ பார்த்தீங்கன்னா ஒரு கலர்ட் புக்கோட வேல்யூ 5. ஸோ ஒரு கலர்டு புக்கோட வேல்யூ, கலர்ட் புக்கு எழுதல, ஒரு கலர்ட் புக்கோட வேல்யூ வந்து 5 புக்குன்னு அர்த்தம்.
5 புக்ஸ். இப்போ 3 கலர்டுன்னு பார்த்தீங்கன்னா, இங்கேயும் இன்ட்டு 3 போடணும், இங்கேயும் இன்ட்டு 3 போடணும். அப்போனா இந்த ஈக்குவேஷன் மாதிரி வந்துடும். அதாவது 3 கலர்ட் புக்கோட வேல்யூ கிடச்சிரும். இப்போ நீங்கள் இன்ட்டு 3 போட்டிங்கன்னா 3 கலர்ட் புக்ஸ் வந்து 15 புக்ஸ்னு வரும் உங்களுக்கு. இங்கே ஸ்பேஸ் இல்லாதனால நான் அப்படி பண்ணுறேன். ஸோ கொஞ்சம் இறக்கிக்கிறேன்னா, ஸோ 3 கலர்டு புக்ஸோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 3 கலர்டு புக்ஸோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 15 புக்ஸ்னு வரும். 15 புக்ஸ் அவ்வளோதான். 15 புக்ஸ். ஓகே. ஸோ அப்போ இதையும் இன்புட் போட்டிங்கன்னா இது ஒரு 20 வரும், இது ஒரு 20, இது ஒரு 15. ஸோ 20 + 15 பார்த்தீங்கன்னா 35 வரும். ஸோ இதெல்லாம் தான் நமக்கு ஃபுல் டேட்டாவை நம்ம போட்டோம் இல்லை. இப்போ நம்ம கொஷின் ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஆன்சர் பண்ணலாம். ஸோ கொஷின் ஆன்சர் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம இதை கீழே தட்டிடலாம் எல்லாத்தையும், இதெல்லாம் அழிச்சிடலாம், அவ்வளோதான். ஓகே, இப்போ ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் கொஷின் என்ன கேட்குறாங்கன்னா, விச் டைட்டில் ஹேஸ் த மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பயோகிராஃபிஸ். ஓகே, இந்த பிக்டோகிராஃப் வச்சு நம்ம பண்ணணும் கூட அவசியம் இல்லை. நம்ம டேரெக்டாக இந்த ஃபுல் டேட்டாவை கொடுத்துருந்தா நம்ம டக்குன்னு பண்ணிடலாம். ஸோ என்ன கேட்டிருக்காங்கன்னா, விச் டைட்டில் ஹேஸ் த மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பயோகிராஃபிஸ். இதில் இருக்கிற நம்பர் அதிகம் பார்த்தீங்கன்னா 35 தான் நம்பர் அதிகம். ஸோ பொலிட்டீஷியன்ஸ் தான் ஃபர்ஸ்ட் கொஷின் ஆன்சர். ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின் ஆன்சர் பார்த்தீங்கன்னா பொலிட்டீஷியன்ஸ். அவ்வளோதான். இப்போ செகண்ட் கொஷின் பார்க்கலாமா. விச் டைட்டில் ஹேஸ் த மினிமம் நம்பர் ஆஃப் பயோகிராஃபிஸ். ஸோ மினிமம் நம்பர் பார்த்தீங்கன்னா 20. சயின்டிஸ்ட் தான். Scientists. Which title has exactly half the number of biographies as novelists? ஓகே, நாவலிஸ்ட்னா எவ்வளோ இருக்கு? 50 இருக்கு நாவலிஸ்ட்டுக்கு. ஸ்போர்ட்ஸ் பர்சன் பார்த்தீங்கன்னா 25 இருக்கு. ஸோ இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா, which title has exactly the half the number of biographies as novelistனா ஸ்போர்ட்ஸ் பர்சன் தான் ஆன்சர். ஸோ தேர்ட் கொஸ்டின் ஆன்சர் வந்து ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸ். ஸோ செவன்த் கொஸ்டின்ல தேர்ட் பார்ட்டோட ஆன்சர் வந்து ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸ். அவ்வளோதான். ஸோ இதான் செவன்த் கொஸ்டின்ல தேர்ட் பார்ட்டோட ஆன்சர். ஃபோர்த் பார்ட் போகலாம். How many biographies are there on the title of sports person? 25. நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். ஸோ ஃபோர்த் கொஸ்டின் ஆன்சர் வந்து, அதாவது செவன்த் கொஸ்டின்ல ஃபோர்த் பார்ட் ஆன்சர் வந்து 25 புக்ஸ். 25 பயோகிராஃபின்னு சொல்லலாம், இல்லை 25 புக்ஸ்ன்னு சொல்லலாம். ஸோ ஃபிஃப்த் கொஸ்டின் என்ன, வாட் இஸ் த டோட்டல் நம்பர் ஆஃப் பயோகிராஃபிஸ் இந்த லைப்ரரி. ஓகே, இப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடச்சிடும். ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா 30 + 20 எவ்வளோ. ஸோ 30 + 20 15 வரும். 50 + 50 பார்த்தீங்கன்னா 100ன்னு வரும். 100 + 25 பார்த்தீங்கன்னா 125 வரும். 125 + 35 பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் யோசிச்சு பண்ணணும். 125 + 25 பார்த்தீங்கன்னா 125 + 35. 35 எப்படி எழுதலாம் நம்ம? 25 + 10 எழுதலாம். ஸோ 125 + 25 இது ஈஸி, 115 வந்துடும். இது வந்து 150 + 10 which is nothing but 160. ஸோ ஆன்சர் வந்து 160. ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் புக்ஸ், டோட்டல் நம்பர் ஆஃப் பயோகிராஃபிஸ் இந்த லைப்ரரி பார்த்தீங்கன்னா 160 பயோகிராஃபி இருக்கு. 160 பயோகிராஃபிஸ் ஆர் தேர். ஸோ 5 கொஸ்டின் முடிஞ்சிருச்சு இதோட. ஸோ இப்போ பேசிக்காக நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, பேசிக் ஐடியா என்ன பண்ணியிருக்கோம்னா, ஃபர்ஸ்ட் 4 கலர்ட் புக்ஸ் இந்த கீயை யூஸ் பண்ணி நம்ம ஃபுல் டேட்டாவும் போட்டோம் ஃபர்ஸ்ட். ஒன்ஸ் டேட்டாவை நீங்கள் ஃபுல்லாக இன்புட் பண்ணிட்டீங்கன்னா இந்த கொஸ்டின்லாம் ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஸோ அதான் நம்ம ஸ்ட்ராட்டஜியே. ஸோ பேசிக்காக நம்ம என்ன பண்ணோம்னா, 4 கலர்ட் புக்ஸோட வேல்யூ ஃபர்ஸ்ட் எழுதிட்டோம். அதுலேருந்து நம்ம 2 கலர்ட் புக்ஸோட வேல்யூ எழுதணும், 2 கலர்ட் புக்ஸோட வேல்யூ எழுதணும். 2 கலர்ட் புக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சோம். அதை வச்சு நம்ம 1 கலர்ட் புக்கோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். 1 கலர்ட் புக் இதை வேல்யூ ஒன்ஸ் இது 3 கண்டுபிடிச்ச உடனே நம்ம 3 கலர்ட் புக்ஸ் இங்கே இருக்கு பார்த்தீங்களா, இதையும் கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ ஒன்ஸ் இது 4 தான், வேற எந்த இமேஜும் இல்லை. வேற எப்படி கொடுத்தாலும் நம்ம கண்டுபிடிச்சிருக்கலாம், பட் இந்த 4 டைப் தான் கொடுத்தான். பேசிக்காக 4 கலர்ட் புக்ஸ் கொடுத்தான், அப்புறம் 2 கலர்ட் புக்ஸ் கொடுத்தான், அப்புறம் 1 கலர்ட் புக் கொடுத்தான். இங்கே 1 கலர்ட் புக் இருக்கு. அப்புறம் 3 கலர்ட் புக்ஸ் கொடுத்தான். எல்லாத்தோட வேல்யூ நம்ம டிஸ்டிங்டா போட்டோம், எக்ஸ்க்ளூசிவா போட்டோம். ஸோ ஒன்ஸ் நீங்க போட்ட உடனே இன்புட் பண்ண உடனே எல்லா டிஃப்ரெண்ட் வேல்யூஸும் இன்புட் பண்ணி நீங்க நம்பர் ஆஃப் புக்ஸ் இங்க பக்கத்துல எழுது. டோட்டல் நம்பர் ஆஃப் புக்ஸ் மேத்தமெட்டிஷியன்ஸோட பயோகிராஃபி எழுதிட்டீங்க, டோட்டல் நம்பர் ஆஃப் புக்ஸ் ஃபார் சயின்டிஸ்ட் எழுதிட்டீங்க. அது மாதிரி ஈச் டாபிக்கு நீங்க பயோகிராஃபிக்கு எழுதுனதுனால நமக்கு டேட்டா பக்காவாக கிடைச்சிருச்சு. ஒன்ஸ் டேட்டா பக்காவாக கிடைச்சதுனால நம்ம இந்த கொஸ்டின்ஸ்லாம் ஈஸியாக சால்வ் பண்ணிட்டோம். ஸோ அதான் பேசிக் ஐடியா. இந்த கீயை நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணணும். கீயை வச்சு எல்லா டேட்டாவும் நீங்கள் கண்டுபிடிச்சிடணும் ஃபர்ஸ்ட். ஒன்ஸ் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம 7th கொஸ்டின் கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டோம். அடுத்த வீடியோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா 8th கொஸ்டின் தான் சால்வ் பண்ண போகிறோம். ஸோ இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.